வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை கற்றுக்கொண்ட நாம் இன்று முதல் 1 கொரிந்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தவறாது வேத பாடசாலை நிகழ்ச்சியை கேட்டு வரும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து தாங்கள் எழுதும் கடிதங்கள் எங்களை உற்சாகமூட்டுகிறது. தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போது நாம் 1 கொரிந்தியர் நிருபத்திற்கு நமது கவனத்தை திருப்புவோம். இந்த உன்னதமான மேய்ப்பனின் கடிதத்தை பவுல் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று துவக்குகிறார். பவுலுடைய மொழி நடைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த நிருபம் விளங்குகிறது. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் இறையியல் இலக்கியமாகும். ஆனால் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபமோ அவருடைய தனி நடைக்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது ஒரு மெய்ப்பனின் கடிதமாகும். மிகவும் அறிமுகமான ஒரு சபைக்கு பவுல் கடிதம் எழுதுகிறார். ஆனால் ரோமர் நிருபத்தை அவர் எழுதும்போது ரோமர் திருச்சபையை அவர் நேரில் காணவில்லை. ஒருவேளை ரோமர் திருச்சபையை பற்றி பவுல் கொலோசேயருக்கு சொன்னது போல சொல்லியிருக்கக்கூடும். சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற என்று அவர் ரோமருக்கு எழுதும்போது சொல்லியிருக்கக்கூடும். பவுல் பார்த்து அறியாத மக்களாகிய ரோமர் கொலோசே போன்றவர்களுக்கு எழுதும்போது கொரிந்தியர் கலாத்தியர் பிலிப்பியர் போன்றவர்களுக்கு எழுதியதை விட வித்தியாசமாக எழுதுகிறார். 2ஆம் ஊழிய பயணத்தின் போது கொரிந்து பட்டணத்தை பவுல் பார்வையிட்டு சபையை நிறுவுகிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் கொரிந்து சபையை நிறுவினதை பற்றி வாசிக்கிறோம். பவுல் 18 மாதங்கள் கொரிந்துவிலே தங்கியிருந்ததால் கொரிந்து விசுவாசிகளை நன்கு அறிவார். பவுல் எபேசுவிலே 3½ ஆண்டுகள் இருந்தார். அப்பொழுது எபேசுவில் இருந்து கொரிந்திற்கு சிறிய ஒரு விஜயம் செய்தார். அப்பொழுது கொரிந்துவில் இருந்து ஒரு கடிதம் வரப்பெற்றார். அந்த கடிதம் ஆதி திருச்சபையாகிய கொரிந்துவிலே சில பிரச்சனைகள் இருந்ததாக குறிப்பிட்டது. அதனாலேயே பவுல் கொரிந்து திருச்சபையை போய் சந்தித்தார். குலவையாளின் வீட்டார் பவுலை தனியே அழைத்து அங்குள்ள பிரச்சனைகளை விவரித்தனர். இந்த 2 வழிகளிலும், அதாவது கடிதம் மூலமாகவும் குலவையாளின் வீட்டார் மூலமாகவும் அவர்களுடைய பிரச்சனையை பவுல் அறிந்து கொண்டார். பவுல் இந்த நிருபத்தை எழுதிய போது ஒரு மேய்ப்பராக இருந்து எழுதினார். அவர் இறையியலாளராக எழுதவில்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் தான் பட்ட பாடுகளின் பட்டியலை கொடுக்கிறார். 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கள்ளரால் வந்த மோசங்களிலும் அகப்பட்டேன், 1 தரம் கல் எறியுண்டேன் என்று அவர் கூறுகிறார். இதோடு அவர் முடிவில் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை
அவரை நாள்தோறும் நெருக்குகிறது என்றும் கூறுகிறார். மேய்ப்பனுக்கே உரிய சபைகளை குறித்த அக்கறை பவுல் அனுபவித்த பாடுகளின் பட்டியலில் இணைந்திருக்கிறது. பவுல் கொரிந்து சபையை முதலில் கவனிக்கும் போது பாடுபட்டார். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபம் ஒரு சிறந்த இலக்கியமாக விளங்குகிறது. ஆனால் இது வித்தியாசமான ஒரு மேய்ப்பனின் இலக்கியமாகும். அடுக்கடுக்கான அணிகலன்கள் போன்ற செவ்வையான போதனைகள் அப்போஸ்தலனாகிய பவுலின் இருதயத்தில் இருந்து வந்தன. அவருடைய போதனைகள் கொரிந்தியரின் பிரச்சனைகளுக்கு ஏற்ற வண்ணம் பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலின் பேரில் எழுதப்பட்டது. குறிப்பாக காண்போமானால் இன்றைய சபைகளின் பிரச்சனைகளும் அன்றைய திருச்சபையாகிய கொரிந்துவின் பிரச்சனையும் வித்தியாசமானதாக இல்லை. நம்முடைய திருச்சபைகளின் பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வு இந்த நிருபத்தில் உண்டு. இந்த வேத பாட நிகழ்ச்சியில் கொரிந்தியர் நிருபத்தின் முக்கிய நோக்கம் பற்றியும் கருத்து பற்றியும் நாம் படிக்க இருக்கிறோம். அடுத்த வேத பாட நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தினை அதிகாரமாக படிக்க இருக்கிறோம். ரோமர் நிருபத்தின் பவுல் இங்கு வித்தியாசமாக எழுதுகிறார். இந்த நிருபம் எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்கிறது என்றால், இதில் தனிப்பட்ட தொடுதல் அல்லது மேய்ப்பனின் அக்கறை பதிக்கப்பட்டுள்ளது. பிரச்சனை உள்ள இடத்தை பவுல் தமது ஆதாரத்துடன் நேர்த்தியாக சந்திக்கிறார். குலவையாளின் வீட்டாருக்கு என்ன நேர்ந்தது என்று எப்போதாகிலும் நாம் ஆச்சரியப்பட்டது உண்டா? ஏனென்றால் அவர்கள்தான் பவுலிடம் சபையின் பிரச்சனைகளை எடுத்து சென்றனர். சபையில் ஒருவன் தன் மாற்றா தாயுடன் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளான். விசுவாசிகள் பரிசுத்த நற்கரின் போது குடித்து வெறுத்திருக்கிறார்கள். சபையில் பிரிவினை காணப்பட்டது. தங்களுடைய வழக்குகளை நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றனர். இவ்வாறு சபையின் எல்லாவித பிரச்சனைகளும் நிலவியது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது குறிப்பாக அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து கூறும்போது, சபையிலே பவுலுக்கு எங்கிருந்து இந்த பிரச்சனை தெரியும் அல்லது யார் அறிவித்திருப்பார் என்றெல்லாம் கேள்வி எழும்பியிருக்கும். பவுல் இந்த சமயத்திலே ஒரு அனுபவம் வாய்ந்த முதிய போதகராவார். ஒரு இளைய போதகர் சபையை நடத்த புதிதாக பொறுப்பெடுத்துள்ளார் என்று வைத்துக்கொள்வோம். 2 அல்லது 3 வாரங்களுக்குள்ளாகவே அங்கிருக்கும் ஒரு தம்பதியினர் அவரிடம் வந்து, ஐயா, உங்களுக்கு இந்த மூப்பரை பற்றி தெரியுமா? அந்த நபரின் மனைவியை பற்றி தெரியுமா? கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு தெரிந்துவிடும். ஆகவே இப்போதே நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து தாங்கள் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பார்கள். போதகர் ஞானமுடையவர் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அந்த மூப்பரிடம் அவருடைய குறையையும் பிரச்சனைகளையும் எடுத்து சென்றால், யார் உங்களுக்கு இதையெல்லாம் சொன்னது என்று கேட்பாரே என்று யோசித்து அந்த தம்பதியரிடம், சரி, நான் மூப்பரிடம் பேசுகிறேன், அவர் எனக்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்டால் உங்கள் பெயரை குறிப்பிடுகிறேன் என்று கூறுவார். உடனடியாக என்ன பதில் வரும் தெரியுமா? ஐயா, எங்கள் பெயரை குறிப்பிடாதீர்கள். ஐயையோ, இந்த பிரச்சனையே எங்களுக்கு வேண்டாம் என்று ஓடிவிடுவார்கள். ஒருவேளை போதகர் விவரம் தெரியாமல் அந்த மூப்பரின் வீட்டிற்கு சென்று தேநீர் அருந்திய பின், மூப்பரே, உங்களை குறித்து இவ்வாறு கேள்விப்பட்டேனே, உண்மையா என்று தெரியாமல் கேட்டுவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். மூப்பர் போதகரிடம் தங்களுக்கு இதை அறிவித்தவர் யார் என்று கேட்பார். இப்போது போதகரின் நிலை எப்படி இருக்கும்? இன்றைய நாளில் யாரேனும் ஒருவர் போதகரிடம் குறை கூற செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். பவுலை போன்றோர் போதகராய் இருப்பின் உடனே தொலைபேசியில் அவரிடம் தொடர்பு கொள்ளலாம் என்பார். குறை கூற வந்த நபரோ அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். எனவே அந்த போதகரும் என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம், அவரை பற்றி நாம் பேசினால் அது வெறும் புறங்கூறுதலே ஆகும் என்று கூறிவிடுவார். மேலும் பவுல் குலவையாளின் வீட்டார் அறிவித்ததாக கூறும்போது அவர் தம்முடைய நேர்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த கடிதம் கிடைத்தவுடன் எல்லாரும் குலவையா வீட்டாரை சூழ்ந்திருப்பார்கள். தீத்துவின் மூலமாக பவுல் இந்த நிருபத்தை அனுப்புகிறார். இந்த கடிதத்தை பவுல் தீத்து மூலமாக அனுப்பிவிட்டு இவ்வாறு யூகித்திருக்கலாம்: குலவையாளின் வீட்டார் பிரச்சனையை பற்றி சொன்னார்கள் என எழுதியுள்ளேன். எனவே இந்த கடிதம் கிடைத்தவுடன் சபையில் உள்ள யாவரும் குலவையாளை சூழ்ந்து கொள்வார்கள். குலவையாளின் வீட்டார் என்று பவுல் குறிப்பிடுவது அங்குள்ள சபையை பற்றியே. கிரேக்க பதத்தில் ஆய்காஸ் என்றால் வீடு என்று அர்த்தமாகும். இந்த குறிப்பை பவுலின் நிருபங்களில் எங்கும் காணலாம். புதிய ஏற்பாட்டில் இது ஒரு உற்சாகமூட்டும் கருத்தாகும். பவுலின் எல்லா கடிதங்களிலும் நாம் இதனை ஒருவருடைய வீட்டில் கூடும் சபையை பற்றி பவுல் குறிப்பிடுகிறார் என்று கூறலாம். இந்த பதத்தை 8 முறை பவுல் உபயோகிக்கிறார். ஆதி திருச்சபை மக்கள் பொதுவாக வீடுகளில் ஆராதனைக்காக கூடினார்கள். எபேசியரின் மூப்பர்களிடம் பவுல் பகிரங்கமாகவும் வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணினதாக குறிப்பிடுகிறார். அவர் வீடுகள் என்று குறிப்பிடுவது
வீடுகளில் கூடிவரும் சபையை குறித்தே கூறுகிறார் என்று நம்பப்படுகிறது. பவுல் எபேசு சபையின் மூப்பர்களை மிலேத்து பட்டணத்துக்கு வரவழைத்து எபேசு சபைகளை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார் என்று வாசிக்கிறோம். இது வீடுகளில் கூடும் சபையையே குறிக்கிறது. பவுல் கொரிந்து சபையினரை கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் என்று அழைக்கிறார். அது உற்சாகமூட்டுவதாக உள்ளது. அதன் பிறகு பவுல் கொரிந்து சபை மக்களை பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற என்று கூறி அவர்களுடைய பிரச்சனையை ஒன்றன் பின் ஒன்றாய் விளக்குகிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற பதத்திற்கு பாவமற்ற, பரிபூர்ணம் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற பதத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட என்ற அர்த்தத்தை கொடுக்கலாம். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட? இயேசுவை பின்பற்றுவதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட என்று அர்த்தம் கொள்ளலாம். அவரோடு தொடர்பு கொள்ளவே பிரித்தெடுக்கப்பட்டு அவரை பின்பற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றுவதற்கென்றே பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் வாழ்விலும் கூட சில பிரச்சனைகள் உண்டு. கொரிந்துவிலே பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களிடம் மெய்யாகவே பிரச்சனைகள் இருந்தது. முதல் பிரச்சனை பிரிவினை. தலைவர்களையும் தலைமைத்துவத்தையும் பற்றி பிரிவினை ஏற்பட்டது. அவர்கள் வீட்டு திருச்சபையாக இருந்து கொண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட போதகர்களை கொண்டிருந்தனர். இதுவே புதிய ஏற்பாடு திருச்சபையின் மாதிரி. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே எப்பொழுதும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயர்கள் அல்லது போதகர்கள் இருந்தனர். ஒரே ஒரு போதகர் மாத்திரம் என்ற வழக்கம் இருந்ததாக தெரியவில்லை. புதிய ஏற்பாடு இயேசு என்னும் போதகரை தவிர மற்ற இடங்களில் போதகர்கள் என்று பன்மையிலேயே குறிக்கிறது. இயேசுவை பிரதான மேய்ப்பன், போதகர், சபை மேற்பார்வையாளர். இயேசுவை பற்றி பேசப்படும் இடத்தில் தவிர மற்ற இடங்களில் போதகர் என்ற சொல் போதகர்களையே குறிப்பிடுகிறது. போதகர் என்னும் வார்த்தையை நாம் வாசிக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அது மேய்ப்பர் என்ற சொல்லை குறிக்கிறது. அது அந்தவித பொறுப்பை குறிப்பதோடு பன்மையிலேயும் சொல்லப்படுகிறது. கொரிந்து சபையை சீராட்டி வளர்த்தவர் பவுல். அநேக கொரிந்தியர்களை கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும்படி விசுவாசிகளாக மாற்றினார். அங்கே பவுல் 18 மாதங்கள் தங்கியிருந்தார். பவுல் போதகராகவும் உபாத்தியராகவும் கொரிந்தியருக்கு ஊழியம் செய்தார். அவர் எல்லா ஊழியரிலும் மேலானவராக திகழ்ந்தார். பேதுருவும் கொரிந்து சபையில் மேய்ப்பனாய் இருந்தார். அப்பல்லோ எனும் பெயர் கொண்ட திறமையாக பிரசங்கிக்கக்கூடிய வாலிபர் ஒருவரும் கொரிந்து சபையில் ஊழியம் செய்து வந்தார். கொரிந்து சபையிலே அநேக போதகர்கள் இருந்தனர். கொரிந்து சபை விசுவாசிகள் தங்கள் தலைவர்களை அதிகமாக பின்பற்றினர். கொரிந்துவில் உள்ள கிரேக்கர்கள் அத்தனையில் உள்ள கிரேக்கர்களைப் போன்றே ஞானிகளாய் இருந்தார்கள். தத்துவ ஞானிகள், கல்விமான்கள், மேலும் சிறந்த பேச்சாளர்கள். கிரேக்க பாஷையிலே பயன்படுத்தப்படும் சொற்தொடர்களில் ஒன்று கொரிந்தியர்களின் வார்த்தை போல் என்பதாகும். அழகான சொற்தொடர்களினால் ஒருவர் வர்ணிக்கும் போது அவர்களை பார்த்து கொரிந்திய சொற்களை பயன்படுத்துகிறீர்கள் அல்லது கொரிந்திய மொழியினை பயன்படுத்துகிறீர்கள் என்று கூறுவர். காரணம், அவர்கள் சிறந்த பேச்சாளர்கள். இன்னொரு கொரிந்திய அம்சம் என்னவென்றால் அவர்கள் சொல்லொன்னா மோசமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். அதனால் கிரேக்க மொழியில் ஒரு தீய வாழ்க்கையை குறிக்க கொரிந்துவில் வாழ்வது போல வாழுதல் என்றும் கூறுவர். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் நிருபத்தில் பவுலின் தனித்தன்மை சிறந்து விளங்குகிறது. சிறந்த மேய்ப்பராக தம்முடைய திருச்சபை மக்களை கடிந்து கொண்டு சிறந்த ஆலோசனைகளை பவுல் வழங்குகிறார். குறிப்பாக கொரிந்து மக்களிடையே காணப்பட்ட பிரிவினைகளை சுட்டிக்காட்டி முதல் 4 அதிகாரங்களில் எழுதுகிறார். சிறந்த மேய்ப்பனாகிய பவுல் கிறிஸ்துவையை பின்பற்றும்படி கொரிந்து விசுவாசிகளுக்கு கூறுகிறார். நாமும் கிறிஸ்துவையை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். அன்றைய நாளில் கொரிந்து சபையில் நிலவிய அநேக பிரச்சனைகளை பவுல் எதிர்கொள்கிறார். தேவ சபையை கொரிந்துவிலே நிறுவிய போதகரின் ஆவிக்குரிய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் இன்றைய சபைகள் வலுப்பெறும். அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்கொண்ட முதல் பிரச்சனை பிரிவினை. இன்றைய நாட்களில் நமது சபைகளிலே பிரிவினைகள் உண்டா? எந்த நாட்களிலும் இல்லாத அளவுக்கு நமது சபையில் பிரிவினைகள் உண்டு. நம்முடைய சபையில் உள்ள பிரிவினைக்கு பரிகாரம் 1 கொரிந்தியர் முதல் 4 அதிகாரங்களில் காணப்படுகிறது. தாம் நிறுவி ஊழியம் செய்து வந்த கொரிந்து சபையிலே காணப்படும் பிரிவினையை பவுல் எப்படி அணுகுகிறார் என்பதை கவனிப்போம். பவுல் ஸ்தாபித்த முதல் திருச்சபையாகிய கொரிந்துவிலே ஏற்பட்ட பிரிவினைகளை கண்டு ஒன்றுபடுத்தும் ஒப்பற்ற வாக்கியங்களை அவர் எழுதுகிறார். ஒரு சிறிய ஒட்டுமொத்த பார்வையை பார்த்துவிட்டு நாம் பிரிவினையை குறித்து கூறப்பட்டுள்ள அதிகாரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆவிக்குரிய ரகசியங்களை பற்றியும் அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார். ஆவிக்குரிய போதகரான பவுலோ வேறு சிலரோ தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு எப்படி கற்றுக்கொள்வது என்றும் பவுல் ஆழ்ந்த சத்தியங்களை தெளிவுபடுத்துகிறார்.
பிரிவினையாகிய பிரச்சனையை எதிர்கொள்ளும் பவுல் பின்பகுதிகளில் பிற பிரச்சனைகளை பற்றி பிரசங்கிக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரத்தில் பவுல் கொரிந்து சபையில் நிலவிய ஒழுங்கின்மையை குறித்து பேசுகிறார். தலைவர்களாக இருக்கக்கூடிய சபை மக்களில் சிலர் தகப்பனுடைய மனைவியோடும் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததாக தெரிகிறது. முழு திருச்சபை மக்களும் இந்த தலைவர்களின் ஒழுங்கற்ற வாழ்க்கையை அறிந்திருந்தார்கள். பிரசித்தமாக சொல்லப்படுகிறதே என்றால் அர்த்தம் என்ன? எல்லாரும் அறிந்திருந்தார்கள் என்பதே இதன் பொருள். ஒருவேளை அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் பரவலாக பேசியிருக்கலாம். அந்த தலைவரோ தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார். குளவியாளின் வீட்டார் இந்த பிரச்சனையை பவுலிடம் சொல்லிவிட்டார்கள். இதைத்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரத்தில் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் பவுல் பேசிய பிரச்சனைகளையே 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலும் பேசுகிறார். எனவே இந்த 2 இணை அதிகாரங்களையும் இணைத்து வாசித்தால் இந்த பிரச்சனையை பற்றி பவுல் கூறியவை நமக்கு தெரிய வரும். பவுல் இந்த பிரச்சனையையும் இந்த பிரச்சனையில் அகப்பட்டு தவிக்கும் தலைவனையும் தனக்கே உரிய தனித்தன்மையுடன் தகுந்த வழியில் அணுகுகிறார். இதை அறிந்தால் நம் இருதயம் மகிழும். தன்னில் கரைப்பட்டு தாழ்ந்து போன தலைவனிடம் பவுல் நடந்து கொண்ட விதம் நம் இருதயத்தை பெரிதும் மகிழ்விக்கும் என்று நம்புகிறேன். இந்த பிரச்சனை இக்காலத்தில் உண்டா? நம்முடைய சபைகளில் அது நடைபெறுகிறதா? ஆம், நடந்து கொண்டே இருக்கிறது. அது நடக்கும்போது அதை பற்றி நாம் என்ன செய்கிறோம்? அதற்கென்று அக்கறையோடு ஏற்படுத்தப்பட்ட ஊழியனின் உபகரணம் இந்த கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபமாகும். ஆவிக்குரிய ஒழுங்கின்மை சபையில் தெரிய வரும்போது பவுல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு குறிப்பிடுகிறார். 6 அதிகாரத்தில் கொரிந்து சபையின் மற்றொரு பிரச்சனைக்கு பவுல் பதிலளிக்கிறார். ஒருவரை ஒருவர் நீதிமன்றத்திற்கு இழுக்கின்றனர். இந்த சீசர்களுக்குள்ளே ரோம சீசர்களைப் போன்றே வன்முறையும் விரோதங்களும் இருந்தன. எனினும் இந்த சீசர்கள் கரிசனையோ அக்கறையோ இல்லாமல் ஒருவரை ஒருவர் நீதிமன்றத்திற்கு இழுத்துவிட்டு பிறருடைய இகழ்ச்சிக்கு உள்ளானார்கள். ஒருவருக்கொருவர் எதிராக வழக்கு தொடுத்தனர். அந்த பிரச்சனையை 6 அதிகாரத்தில் பவுல் மிகுந்த துக்கத்துடன் கையாடினார். ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருக்கிறார் என்று உரிமை பாராட்டுகிறீர்களே என்று கூறி பவுல் மிகவும் விசனப்படுகிறார். கொரிந்தியர் இவ்வனம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து உரிமை பாராட்டுகிறார்கள். பவுல் அவர்களிடம் ஆவிக்குரிய வரங்களில் ஒன்றிலும் அவர்களில் குறைவு காணப்படாமல் என்று எழுதுகிறார். வெளிப்படையாக காணப்படும் வண்ணம் அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய வரங்களில் சில வகையான பல பாசை பேசுவது, அற்புதம் செய்வது, தீர்க்கமான தரிசனத்தை உரைத்தல் போன்றவற்றில் பெருமை பாராட்டினர். 6 அதிகாரத்தில் பவுல் அவர்களிடம், நீங்கள் அநேக வரங்கள் உடையவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். ஆனால் பிரச்சனை வரும்போது பரிசுத்த ஆவியானவரை உடைய நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத நீதிபதிகளிடத்தில் வழக்குக்கு போவதென்ன என்று கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருப்பதினால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அப்படியானால் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்கள். கிறிஸ்துவின் சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் மூலம் அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது ஆவிக்குரிய மக்களாகிய நீங்கள் ஆவிக்குரியவர் அல்லாத நீதிபதியிடத்தில் போகலாமா? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத நீதிபதியிடத்தில் சென்றால், எங்களிடத்தில் ஆவியானவர் உண்டு, உங்களிடத்தில் ஆவியானவர் இல்லாவிட்டாலும் எங்களுக்காக இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், எங்கள் மேல் தீர்ப்பு செய்யுங்கள், எங்களிடத்தில் இல்லாத உங்கள் ஞானத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கொரிந்தியர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத நியாயாதிபதியிடத்தில் கேட்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். மேலும் அவர் இதனை ஆவிக்குரிய பயங்கரம் என்று கூறுகிறார். அதனால் பவுல் 6 அதிகாரத்தில் தீமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏமாற்றப்படுவதற்கு இடங்கொடுங்கள், நீதிமன்றத்திற்கு வழக்கை எடுத்துச் செல்வதை காட்டிலும் சகோதரன் நம்மை ஏமாற்றட்டுமே என்கிறார். இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குவதை காட்டிலும், சபைக்கு கெட்ட பெயரை பெற்று தருவதை காட்டிலும், குறைந்த பட்டணத்திற்கு அப்பளுக்கு ஏற்படுத்துவதை காட்டிலும் சகோதரனை ஏமாற்ற அனுமதிப்பது மேலானது என்று பவுல் கூறுகிறார். பவுல் கொரிந்தியர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாக வழக்கு தொடுத்ததை கண்டிக்கிறார். பவுல் அவர்களுக்கு அறிவுறுத்துவது யாதெனில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்த அனுபவமுடையவர்களை அணுகி பிரச்சனைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார். நாட்டின் சட்டங்களுக்கும் சபையின் ஒழுங்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த அதிகாரம் கொடுப்பதினால் கொரிந்தியரின் நிருபத்தில் இது முக்கியமான அதிகாரமாக கருதப்படுகிறது. திருச்சபையின் பொதுவான சட்டம் என்பது இதன் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆவிக்குரிய சபை தன்னுடைய பிரச்சனைகளை தானே தீர்த்து கொள்ள வேண்டும். நேர்மையான வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை
அஞ்ஞான உலகிற்குள் எடுத்துச் செல்ல வேண்டியதில்லை. ஒருவேளை ஒரு சகோதரன் சபையில் உள்ள இன்னொருவருடன் தொடர்பு கொண்டு அவரிடம் சண்டை போடுவாராகில், கொரிந்தியரை மையமாக கொண்ட போதகர் அந்த நபரை பார்த்து, ஐயா, ஒருவருக்கொருவர் சண்டை போடக்கூடாது, வழக்குகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் செல்லக்கூடாது, கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்துக்குள்ளேயே அதனை தீர்த்து கொள்வோம் என்பார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் இந்த கடிதத்தின் புதிய திருப்பமாகும். இந்த அதிகாரம் திருமணத்தை பற்றியது. பவுல் எனக்கு எழுதிய காரியத்தை குறித்து என ஆரம்பிக்கிறார். பவுல் திருமணத்தை தொடர்ந்து மற்ற பிரச்சனைகள் குறித்தும் பேச இருக்கிறார். பவுல் குலவையால் வீட்டாரின் மூலமாக அறிந்த சில காரியங்களை பற்றியும், பிரிவினை பற்றியும், ஒழுங்கின்மையை குறித்தும், வழக்குகள் குறித்தும் பேசுகிறார். ரோமாபுருவின் விசுவாசிகளிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளை போன்ற பிரச்சனைகளே இந்த சபையிலும் இருந்தது. அவர்களுக்கு உணவு மற்றும் விருந்து போன்றவற்றிலும் பிரச்சனை இருந்தது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு வகைகளை உட்கொள்ளலாமா கூடாதா என்ற கேள்விகள் எழும்பியது. 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரையிலான அதிகாரங்களில் பவுல் அந்த பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்களோ பெண்களோ பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படி நடந்தாலும் சில நேரங்களில் மாம்சத்தின்படி நடக்க முற்பட முடியும். அப்படிப்பட்ட விசுவாசிகள் மாம்சீக விசுவாசிகள் என்று பவுல் அழைக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதை வெளிப்படுத்துகிறது. மாம்சீக விசுவாசிகளுக்கு ஆலோசனை என்று ஒரு போதகர் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை கூறுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கொரிந்திய விசுவாசிகள் பெண்களின் இடத்தை சபையில் ஸ்தாபிக்கையில் பிரச்சனை எழும்புகிறது. இன்றைக்கும் அந்த பிரச்சனை நிலவுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய பந்தி அல்லது பரிசுத்த நற்கரணை போன்ற காரியங்களை பற்றி பவுல் அழகான ஆலோசனைகளை கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது பவுல் பரிகாரங்களை கூறுகிறார். முதல் 11 அதிகாரங்களும் பிரச்சனைகளை குறித்து பேசுகிறது. 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் தீர்வை கொடுக்கிறது. முதல் 11 அதிகாரங்களில் பவுல் கொரிந்து பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரங்களை அவர் கொடுக்கிறார். குறிப்பாக ஒழுங்கின்மையில் வாழும் நமக்கு 5ஆம் அதிகாரத்தில் தீர்வை கொடுக்கிறார். திருமணம் மற்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட உணவு, சபையில் பெண்களின் இடம், பரிசுத்த நற்கருணை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வு கூறுகிறார். குறிப்பான தீர்வுகளை பவுல் எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற வண்ணம் கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் பவுல் கொரிந்து சபையில் காணப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் அவர்களிடம் இருந்தும் சில காரியங்களில் அவர்கள் மாம்சீக விசுவாசிகளாகவே இருந்தனர். 12ஆம் அதிகாரத்தில் பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை குறித்து எழுதுகிறார். கொரிந்தியருக்கு ஆவியானவரை தெரியும், ஆனால் ஆவியானவருடைய செயல்பாடுகள் தெரியாது. செயல்முறைகளை குறித்து பவுல் இதில் எழுதுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் அகாப்பே அன்பை உணரும்படி எழுதுகிறார். பவுல் கொரிந்தியருக்கும் நமக்கும் இந்த முக்கிய அதிகாரத்தில் அன்பை பற்றி எழுதுகிறார். சரீர பிரகாரமான இந்த சபையில் பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது, அன்பே அதற்குரிய வழி என்று கூறுகிறார். ஆவிக்குரிய செயல்பாடுகளை குறித்து பவுல் கூறும்போது இன்னும் ஒரு நேர்த்தியான வழியை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அன்பை சுட்டி காண்பிக்கிறார். அன்பே சபைகளுக்கு இன்றும் தேவையாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை நம்மிடத்தில் காணப்பட்டால் அவருடைய கிரியையும் நம்மிடம் காணப்படும். ஆவியானவருடைய கிரியை நம்மில் காணப்பட்டால் ஆவியானவருடைய அடையாளமாகிய அன்பும் காணப்படும். இந்த 2 அதிகாரங்களிலும் ஆவியானவரும் அவருடைய செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆவியானவர் நம்மில் இருப்பாரேயானால் ஆவிக்குரிய வரங்கள் நம்மில் காணப்படும். ஆவியானவரை பற்றி கொரிந்தியர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் ஆவியானவருடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ளவில்லை. ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும் போது நேசிப்பதற்குரிய திறனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆவியானவரை பெற்றிருக்கும் மக்கள் கூட்டம் ஆவியானவரை தங்களிலும் தங்கள் உள்ளத்திலும் பெற்றிருப்பார்கள். அப்படி பெற்றிருக்கும் போது ஒரு ஒழுங்கு காணப்படும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் சரீர வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். மேலும் சரீர கரிசனை குறித்தும் அவர் கூறியுள்ளார். இப்படியே இயேசுவின் சரீரமாகிய சபையும் செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். பவுல் சபையின் அங்கமாகிய சரீரத்தை ஒருவருக்கொருவர் கரிசனை கொள்ளவும், பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கவும், ஒருவரை ஒருவர் கட்டவும் வேண்டும் என்று பணிக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் நம்மேல் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கூறுகிறார். நம் அதிகாரத்தில் நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கூறுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை, ஒழுங்கை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். பவுல் 15ஆம் அதிகாரத்தை எழுதும் போது உயிர்த்தெழுதலை குறித்து கூறுகிறார். உயிர்த்தெழுதல் என்றால் மரணத்தின் மேல் வெற்றி என்று பொருள்படுகிறது.
பவுல் உயிர்த்தெழுதல் அநேக பிரச்சனைகளை தீர்க்கும் என்று அந்த உயிரற்ற சபைக்கு அறிவுறுத்துகிறார். சாதாரணமாய் இறந்து போன விசுவாசியின் உயிரை திரும்ப பெற்றுக்கொள்வது என்று அவர் கூறவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் அனுபவிக்கும் அன்றாட தேவைக்கு ஏற்ப கிடைக்கும் தேவனுடைய வல்லமையை குறிப்பிடுகிறார். பவுல் எப்போதும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அதிக நாட்டமுடையவராய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை தன்னுடைய வாழ்க்கையிலும் செயல்பட வேண்டும் என்று பவுல் தொடர்ந்து ஜெபம் பண்ணினார். உயிர்த்தெழுதலை பற்றி சில அறிவாளிகள் கொரிந்து சபையிலே சந்தேகப்பட்டனர். கொரிந்து சபையினர் ஞானிகள். அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து கேள்வி கேட்டனர். ஆவிக்குரிய காரியமாகிய உயிர்த்தெழுதல் உலக பிரகாரமாகிய சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் என்று எண்ணி உயிர்த்தெழுதல் அதிகாரத்தை பவுல் இந்த கடிதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மற்றும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பவுல் 16ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் பேசின பின்பு நித்திய காரியத்தை குறித்து அவர் உயர்த்தி பேசிய பின்பு காணிக்கைகளை குறித்து பேசுகிறார். மிகவும் உயர்ந்த நிலைக்கு பவுல் நம்மை கொண்டு வந்து உடனேயே செயல்பட வைக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் காணிக்கைகளை வாரத்தில் முதல் நாளில் பெற்றுக்கொள்ள செய்கிறார். மேலும் தாம் வரும்போது காணிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறுகிறார். காணிக்கை கொடுத்தல் அல்லது உக்ரானத்துவம் உலக பிரகாரமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்று பவுல் கூறுகிறார். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் நிருபத்தின் முக்கிய செய்திகளை சுருக்கமாக இன்று கற்றுக்கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து விரிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை வழிநடத்துவாராக. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.